மற்ற யாருமே வந்து நிற்க கூட இல்லை களத்தில். கெடப்ஸ் எல்லாம் இடைத்தேர்தலில் பார்த்தாலே பயப்படுறாப்புல. அந்த அவங்க ஓட்டாவது இங்கே வந்திருக்கணும்ல. நம்மளை உரிமையாக சித்தப்பான்னு கூட அங்கே அது வரல, அது வேற வச்சிருக்கோங்க. நியாயமாக வெற்றி இவருக்கு தான். அதான் நான் வந்து சொல்கிறது. சார் எனக்கு ஒரு சந்தேகம், ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கீங்க. நல்ல கேள்விமா. இப்போ அரசியல் விமர்சகர்லாம் வச்சு இது விஞ்ஞானிகள்லாம் உட்காந்து எழுதுறாங்கல்ல, ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா. ஆனால் பேசவே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. பேசினாலும் டக்குன்னு முடிச்சிடுறாங்க. ஆனால் ஷோ முழுக்க எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அடிஷ்னல் சீட்டு த்ரெட்டுலாம் வாங்கி கட்டுவாங்க போல். ஆனால் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் பார்த்தேன், இதெல்லாம் பாடி லாங்குவேஜ். ஒரு கேரக்டராக வாழணும்னா அப்படியே அவங்களாவே இருக்கணும்ல. சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? போயிடலாம். இப்போ இலை கட்சியில என்ன நடக்குது சார்? இப்போ இலை கட்சின்னா நீங்கள் எத்தனாவது இலை கட்சி? 7வது இலை கட்சி கேட்குறீங்களா? 12வது இலை கட்சி கேட்குறீங்களா? சார் இப்படி சொல்றீங்க? போயிடுச்சு, முடிஞ்சு. எல்லாமே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக முன்னாள் அமைச்சர், லேடி அமைச்சர் என்ன பேசுனாங்க, மரியாதை இல்லை கிரியாதை இல்லைன்னாங்க. ஆனால் ஒரு பக்கம் அவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. சொந்த கட்சியவே பார்க்க இது பண்ண முடியலை. சரிங்களா? அது ஒரு பக்கம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு அமைச்சர் அதே மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஃபோட்டோ இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு. சரிங்களா? அப்படி இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த கட்சி இருக்கா இல்லையா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். அவ்வளோதான் சார். ஆனால் அவங்க டெல்லியில் ஒரு அலுவலகம் திறக்கிற பேச்சு அடிப்படுது. ஒரு ஃபோன் ஒரு எடுத்துக்குவா, ஒய்ஃபு. சொல்லுமா, எங்க ட்ரிப்பா? எங்க? டெல்லிக்கா? ஏய், உள்ளூரில் வாழவே வழி இல்லையா? டெல்லிக்கு போயிட்டாங்களாம். டெல்லிக்கு உள்ள இங்கே இருக்க சொந்த பந்தத்தை முதல்ல ஒன்றா சேர்த்து சந்தோஷமா இருக்க பழகு. போ டெல்லி, ஆனா உனா டெல்லி டெல்லி டெல்லின்னு சும்மா. என்னம்மா கேள்வி சார்? இது ஃபோன் கால் வந்ததுதானா? ஆமாம்மா, அடுத்த கேள்வி போயிடுவோம். சரி சார். இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு இருக்குல்ல, அமெரிக்க டாலருக்கு நிகராக, அது வந்து சரிஞ்சிருக்கே சார். அதை பத்தி எப்படி? சரியில்லம்மா, அமெரிக்க டாலர் உயர்ந்திருக்குது. புரியுதா இல்லையாம்மா? இப்போ வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க குள்ளமாக தான் இருக்கும். ஆம்பளை பையன் வளர்ந்துருவான். அதுக்காக பொம்பளை பிள்ளை வளரவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது இல்ல. இந்த பையன் வளர்ந்துட்டான், அவ்வளவுதான். அப்படிதாம்மா பார்க்கணும். நம்ம பக்கம் அப்படி மறைக்கிறதுக்காக மறைக்கலாம் இல்ல, உண்மையிலேயே அது வளர்ந்துருக்கு. இது அப்படி நிக்குது, இது ஒரு இடமா நிக்குது. அது அப்படிதான் சொல்லணும் நீங்க. புரியுதுங்களா?